ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்க்கு வந்து அடியில் வந்து நம்ம இந்த குமிழ் வைக்கலாம். அடி வந்து தேயாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குமிழ். இது பெரிய பெரிய பேஸ்கெட்டுக்கும் வைக்கலாம். நம்ம இப்படி அடி தரையில் வைக்கும் பொழுது அடிப்பகுதி வந்து தேயாமல் இருக்கிறதுக்காக தான் குமிழ் வைக்கிறது. இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹1 அது போல் தான் இருக்கும். சில இடத்துல வேணால் ₹2 அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சொருகணுன்னா, இப்படி கேப் இருக்குல்ல, ரொம்ப ஈஸிங்க. இது போல் கேப் இருக்குல்ல, அதில் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொருகிடுங்க. இப்படி சொருகிட்டு இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு அழுத்தி விட்டுட்டு, சில டைம் டைட்டாக இருக்கும், சில டைம் வந்து கையிலே அழுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு அழுத்திடுங்க. அவ்வளோதான், குமிழ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதே போல் 4 சைடும் வச்சுக்கலாம். சரியா? நீங்கள் எந்த பேஸ்கெட் போட்டாலும் குமிழ் வைக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அடிப்பகுதி வந்து தேயாமல் இருக்கும். இப்போ ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் கண்டிப்பாக தரையிலலாம் வைப்போம் இல்லைங்களா? இது போல் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அடிப்பகுதி வந்து தேயாது. ஸோ அதுக்காக தான் இது வந்து நம்ம வைக்கிறது. சில டைம் கையிலே அழுத்தி விட்டுடலாம். சில டைம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கத்தி அது மாதிரி வச்சு கூட அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே கேட்டிருந்தீங்க குமிழ் எப்படி வைக்கிறது, அது போல். இவ்வளோ தான். இது பார்த்திங்கன்னா இப்படி தரையில் வைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த குமிழ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பேஸ்கெட் வந்து ஒயர் வந்து தேயாது. அதனால தான். சரியா? இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.